வெல்கம் பேக் டு மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் வழங்கும் ஜெயிக்க போவது யாரு செமிஃபைனல்ஸ். இது தமிழகத்தின் வெற்றி கொண்டாட்டம். இப்போ நீங்க பார்க்க போற கண்டஸ்டன்ட் இதே மேடையில படிக்கு படி பெர்ஃபார்மன்ஸ் தரத்தை ஏத்திக்கிட்டு வராரு. இப்போ இங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு பாப்போம். அவர் பேரு அமரேசன். பேலன்சிங் ஆக்ட். லெட்ஸ் வெல்கம் அமரேசன். அமரேசன் இவர் சென்னையை சேர்ந்தவர். ஹனுமான் கையில சிரஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி இவர் தன் முகத்தோட தாடையில எந்த பொருளையும் தூக்கி நிறுத்தி பேலன்ஸ் செய்யக்கூடியவர். என்னுடைய பெயர் ஜி அமரேசன். நான் ஒரு 31 வருஷமா இந்த அக்ரோபட் கலையை செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல 80ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது. முதல்ல ஆரம்பிச்சொல்ல ஈவினிங் இது மாதிரி ஒரு 5-6 மணிக்கு ஆரம்பிச்சேன். பக்கத்து வீட்டுல ஒரு சேர் வாங்கி பேலன்ஸ் பண்ண சொல்ல கீழே விழுந்தது. பல நாள், அதாவது நேரப்பட்ட ஒரு வாரம் கிட்டத்தட்ட டெய்லி ஆபீஸ் விட்டு வந்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கீழே விழும், மண்டை மேல விழும், மூக்கில் அடிபட்டிருக்கு, காலில் விழும். மனம் தளராமல் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ற கூடிய நேர்முகத்தை நான் கண்டுகொண்டு அந்த சேரை நிறுத்தினேன். எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முந்திலேருந்தே என் கணவர் இந்த கலையை கற்று கொண்டிருந்தார். அவரோட ஆஃபீஸ் தோழர் ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். வீட்டில் பண்ணி பார்ப்பார். எங்களுக்கு பயமாக இருக்கும். எல்லா பொருளுமே வெயிட்டான பொருளுங்க அவர் தூக்குறது. அதனால எங்களுக்கு ரொம்ப பயம், அது வெயிட்டை தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அமரேசன் இவருக்கு வயசு 52. இந்த வயசுல நாற்காலியில உட்கார்ந்து பேப்பர் படிப்பாங்க. ஆனால் இவரோ தன்னோட தாடையில 10 நாற்காலிய தூக்கி பேலன்ஸ் செஞ்சு அசத்துறார். நம்ம ஜெயிக்க போவது யாரு நிகழ்ச்சியில இவரோட திறமையை கண்டு நடுவர்கள் மூவரும் திகைத்து விட்டார்கள். இவர் அரையிறுதியில் வென்று இறுதி வாய்ப்பை வெல்ல வாழ்த்துவோம். ஓகே, நீங்க இன்னைக்கு 2 விஷயம் பண்றேன்னு சொன்னீங்க. முதல்ல அந்த வாழைத்தண்டு விஷயம், வாழைத்தண்டு, அடுத்து டியூப்லைட், எரியற டியூப்லைட் பண்ண சொல்றது. அதுக்கடுத்து ஜட்ஜஸ் என்ன கொடுத்தாலும் நான் பேலன்ஸ் பண்ண முடிய என் வல்லமை இருக்கிறதுக்காக செய்யறேன். என்ன விஷயம்னாலும்னா எப்படி என்ன, அதாவது அவங்க உட்காந்து சேரா இருக்கலாம், அவங்க எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும், எனி ஆப்ஜெக்ட், அது என்னென்ன பொருள்ன்றது நீங்க முன்னாடி வச்சிருங்க. அதுல ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணலாம் ஐயா. ஓகே, சரி. ஓகே, ஜட்ஜஸ் ரெடியா? வெரி குட். தேங்க்யூ சார். ஜெயிக்க போவது யார்? எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அமரேசன் சார், இப்போ நீங்க கொண்டு வந்த நீங்க பிராக்டிஸ் பண்ண அந்த பொருளை மட்டும்தான் உங்களால தூக்க முடியுமா, இல்ல நாங்க சொல்ற ஏதாவது ஒரு பொருளை உங்களால தூக்க முடியுமா?
நான் எதுவும் பிராக்டிஸ் பண்ண அங்க போயிட்டு ஐ செலக்ட் ஐட்டம் அண்ட் பேலன்ஸ். இல்ல ஐ செலக்ட் ஐட்டம்ங்கறீங்க, அத நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது, நாங்க செலக்ட் பண்ணவங்கள தூக்க முடியுமா? ஐ அக்ரி யுவர் பாயிண்ட். இப்போ நான் உட்கார்ந்து இருக்க இந்த கனமான சேரை உங்களால தூக்கி பேலன்ஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா சார். ஷூர் ஷூர் சார். நம்ம உட்கார்ந்து அந்த சேரை அவரை தூக்கிட்டாருன்னா உண்மையிலே உலக அளவில் இவர் ஒரு மிக மாபெரும் மேதை, மாபெரும் டேலண்டட் ஜீனியஸ். அது மட்டும் இல்ல, நம்ம அவரை வச்சு சவால் பண்ணலாம். இவர் மாதிரி யாருமே எதையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. கிரேட், வண்டர்ஃபுல். இந்த நாடு உங்களை ஈன்று எடுத்ததற்கு, உங்கள் தாய் உங்களை ஈன்று எடுத்ததற்கு மிகவும் பெருமைப்பட வேண்டும். கிரேட், கிரேட் ஜாப். பாராட்டுறதுக்கு எனக்கு பேச்சு வரல, அவங்களுக்கு வருதான்னு பாப்போம். ஷியான் பாஸ், உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறதா, டபுள் சல்யூட் அடிக்கிறதா, வணக்கம் பண்றதா, இல்ல எங்க கராத்தே முறையில ஹொய்ஸ் பண்றதா, இல்ல உங்க காலில் வந்து தொடுறதா ஒண்ணுமே தெரியல. பின்னால் இருக்கும் டெக்னிக் என்ன சார்? ஒரே ஒரு சூட்சமா தான் சார். அந்த ஆப்ஜெக்டோட சென்ட்ரா கிராவிட்டியும் நம்ம பாடியோட சென்ட்ரா கிராவிட்டியும் நேர்கோடில் நிறுத்தினால் எந்த ஒரு பொருள் நின்றுவிடும். அது வெயிட் வெரி அனாவசியம். நீங்க ஃபைனல் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்க அர்ஜுன் டேங்க் நான் தூக்கி நிறுத்துவேன். எதை? அர்ஜுன் டேங்க். அர்ஜுன் டேங்க் மாடல். நாங்க என்னால தூக்க முடியுமா? கேன் ஐ டு இட்? கேன் ஐ பேலன்ஸ் இட்? சார், உலகத்தில் முடியாது எதுவுமே இல்லை. சரி, அந்த வாழை மரத்தை நீங்க பேலன்ஸ் பண்ண மாதிரி பேலன்ஸ் பண்ண முயற்சி. கராத்தேல வெரி ஜீனியஸ். தமிழக மக்களுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய காமெடி மாதிரி ஆப்புறேன், எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அவர் எப்படி, அதாவது இந்த வயசுல அவர் பண்றாரு, நம்மளால முடியாதுங்கிறது பாப்போம். மாயம் இல்ல மந்திரம் இல்ல பாருங்க. இப்போ ஹுசைனி சார் வாழை மரத்தை தூக்க போறாரு. தூக்கிட்டாரு 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 தூக்கிட்டாரு. பாஸ், இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. ஒரு 8th டிகிரி பிளாக் பெல்ட்னால தூக்கவே முடியல. சோ அவரை பெரிய ஒரு செல்யூட் பண்ணோம். இட்ஸ் a great thing. அதாவது அவ்வளவு லேஸ் கிடையாது. அந்த வெயிட் உங்க கழுத்துல நீங்க பேலன்ஸ் பண்ணதே பெரிய விஷயம். வண்டர்ஃபுல் ஜாப். கிரேட். சங்கீதா சார், கலக்கிடுங்க. சான்ஸே இல்ல சார். ஃபென்டாபிளஸ். இந்த கிளாஸ் பிடிச்சதெல்லாம் என்னால நம்பவே முடியல. இன்னும் இது ரொம்ப ஒரு ரேரான ஒரு டேலண்ட். சல்யூட் ஃபார் தட். தேங்க் யூ மேடம். ஸ்ரீதர் மாஸ்டர். அமரேசன், கலக்குறீங்க, போங்க. தேங்க் யூ சார். 5 பெர்ஃபார்மன்ஸ், 5 ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்சஸ் இன்னைக்கு முடிஞ்சது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேடை எந்துதான் நான் தான் ஜெயிக்க போறேன்ற அளவுக்கு அவங்க டேலண்ட் ஷோகேஸ் பண்ணாங்க. இப்போ ஜட்ஜஸ் மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஜட்ஜஸ் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 5வது ஜட்ஜ் நீங்க தான். ஜட்ஜஸ் 3 கண்டஸ்டன்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல 2 கண்டஸ்டன்ஸ் ஃபைனலுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். சோ
ப்ளீஸ் vote. JPY ஸ்பேஸ் contestant-ஓட கோட் டைப் பண்ணி 59898 SMS பண்ணுங்க. மேக் யுவர் contestant win. நம்ம 5 contestants நம்ம ஜட்ஜஸ் மார்க்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஸ்டேஜுக்கு கூட்டுறேன். Okay, on to the marks. Ready, judges? We'll start with Amaresan. Shian. அமரேசனுக்கு நான் கொடுக்கிற பாயிண்ட் வந்து 10. Sridhar Master. 9. Sangeeta. 9. அவரை நம்பி நான் 10 கொடுக்கிறேன். Dancing Dolls. Shian. 3. Sangeeta. 5. Sridhar Master. 5. ஒன்னு 2 பேர் கொஞ்சம் அழகா ஆடினாங்க. சோ நான் 6 தரேன். அழகுமுத்து. Shian. 9. Sangeeta. 8. Sridhar. 8. என்னோட மார்க் 9. தமிழ்நாடு மலர் கம்பு கழகம். Shian. 8. Sangeeta. 10. Sridhar Master. 10. நான் வந்து இவனுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுக்க விரும்புறேன். 10. Srinidhi. Shian. I will give her 8. Sangeeta. Give her 9. Sridhar Master. 10. கொஞ்சம் ஷோமன்ஷிப் கம்மி இருக்கிற மாதிரி என்னோட ஃபீலிங். ஜஸ்ட் மை ஃபீலிங். சோ அதனால நான் 7 பாயிண்ட் தரேன். இப்போ from the bottom to the top the scores. Dancing Dolls 19 பாயிண்ட். அழகுமுத்து ஸ்ரீநிதி 34 பாயிண்ட். அமரேசன் தமிழ்நாடு மல்லர் கம்பு கழகம் 38 பாயிண்ட். சோ 38 பாயிண்டோட 2 டீம் இருக்கு, 34 பாயிண்டோட 2 டீம் இருக்கு. ஜட்ஜஸ் ஆஃப் கோர்ஸ் 5வது ஜட்ஜ் இருக்காங்க, அவங்க டிசைட் பண்ண போறாங்க. சோ அவங்ககிட்ட விட்டுருவோம். நாம அனுப்புறது வந்து 5வது ஜட்ஜ் கிட்ட அனுப்புறோம். அப்சல்யூட்லி. அவங்க மூலமா அவங்க ஃபைனல்ஸ் போட்டோம். அந்த என்னோட 2 கோ ஜட்ஜோட பெர்மிஷனோட. ஆமா, எஸ், ஆஃப் கோர்ஸ். சோ யாரும் இந்த காம்படிஷன்ல இருந்து வெறும் கையால போறது இல்ல. சர்டிபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் from JR TV awarded to இது முடியும் நடந்த போட்டியில் நாங்கள் வித்தியாசமான முறையில் எங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருக்கோம். இதே டேலண்ட்டை நாங்கள் வந்து ஃபைனல்ஸ்லேயும் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. JPY ஸ்பேஸ் 017 டைப் பண்ணி 59898 என்ற எண்ணுக்கு SMS அனுப்புவோம். எல்லோருக்கும் வணக்கங்க. நாங்கள் அழகுமுத்து கலைக்குழுவிலிருந்து பேசுகிறோங்க. நாங்கள் ஃபைனல் போகிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. JPY ஸ்பேஸ் 018 டைப் பண்ணிட்டு 59898க்கு SMS அனுப்புங்க. என்னோட டாக்டர் நேம் MU ஸ்ரீநிதி. அவங்களோட மெமரி டேலண்ட்டை பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஓட் பண்ணாதான் ஃபைனலுக்கு போக முடியும். JPY ஸ்பேஸ் 019 என்ற எண்ணை டைப் பண்ணி 59898 என்ற எண்ணுக்கு SMS பண்ணுங்க. வணக்கம், என்னுடைய பெயர் அமரேசன். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்காக நான் பண்றேன்னா சோசியல் காஸ், அதை மனசில் வச்சுக்கின்னு எனக்கு ஓட்டு போடுங்க. JPY 020599898 என்ற எண்ணுக்கு SMS செய்யும். 4 டீம் உங்க முன்னாடி இருக்காங்க. 2 டீம் தான் ஃபைனல்ஸ் போறாங்க. மேக் ஷூர் யூ வோட் ஃபார் யுவர் ஃபேவரட் டீம். சோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் வழங்கும் ஜெயிக்க போவது யாரு செமிஃபைனல்ஸ். இது தமிழகத்தின் வெற்றி கொண்டாட்டம்.